செயின்ட் ஜான்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் இருமல், சில சமயங்களில் மூச்சுத் திணறல் மற்றும் மார்பு இறுக்கத்தின் விளைவாக மூச்சு விடுவதில் தடையை ஏற்படுத்தும் மூச்சுக் குழாயை உள்ளடக்கிய நோயே ஆஸ்துமா. இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் 6% குழந்தைகள் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது நகர்ப்புற மற்றும் கிராமப்புறத்தில் வசிக்கும் பல குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை பாதிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும். அடையாளம் காணப்பட்ட காரணிகளை தவிர்ப்பதும் கடுமையாக மோசமடைவதற்கான அறிகுறிகளை தவிர்க்கும் குறிப்பிட்ட மருந்துகளை உட்கொள்வதுமான பொதுவான நடவடிக்கைகள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். ஆஸ்துமாவின் மருத்துவ மேலாண்மையானது இன்ஹேலர் சிகிச்சையை உள்ளடக்கியது. இதில் மருந்து நேரடியாக நுரையீரலுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த சிகிச்சை வாய்வழி மருந்துகளால் ஏற்படும் விரும்பத்தகாத பக்க விளைவுகளை தவிர்க்கிறது. இந்த சிகிச்சையானது நீச்சல் மற்றும் உடற்பயிற்சி போன்ற இயல்பான செயல்பாடுகளுடன் குழந்தைகளின் ஒட்டுமொத்த தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. இன்ஹேலர் சிகிச்சையின் வெற்றியானது பல காரணிகளை அடிப்படையாக கொண்டது. அதில் இன்ஹேலரை சரியான முறையில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது. இக்காணொளியில் ஸ்பேசர், இன்ஹேலரை பயன்படுத்துவதன் நுட்பங்கள் மற்றும் ஸ்பேசரை சுத்தம் செய்தல் மற்றும் ஆகியவற்றை படிப்படியாக காட்டப்போகிறேன். நான் இப்பொழுது உங்களுக்கு எம்டிஐ மற்றும் ஸ்பேசர் பாகங்களை காட்டுகிறேன். இன்ஹேலர் மூடி, அளவு காட்டி, பிளாஸ்டிக் இறுக்கி, குப்பி, வாய் வைக்கும் பாகம். ஸ்பேசர் உள்ளிழுக்கும் அறை, இணைப்பி, வாய் வைக்கும் பாகம். எம்டிஐ மற்றும் ஸ்பேசரை பயன்படுத்தும் முறைகளை இப்பொழுது படிப்படியாக பார்ப்போம். முதல் செயல், புதிய இன்ஹேலரை திறக்கும் பொழுது முதல் பஃப்பை காற்றில் உறுதியாக அழுத்தி வெளியே தள்ள வேண்டும். ஸ்பேசரை பொருத்துதல், மருந்தின் அளவை சரிபார்த்தல், இன்ஹேலரின் மூடியை அகற்றல். இன்ஹேலரை நிமிர்த்தி பிடித்து 10 வினாடிகள் நன்றாக குலுக்குதல். ஸ்பேசரை நேராக இன்ஹேலரில் பொருத்தவும். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து விடவும். பற்கள் இடையில் வாய் வைக்கும் பகுதியை கடிக்காமல் உதடுகளால் இறுக்கமாக மூடவும். ஸ்பேசரை கிடைமட்டமாக வைத்து ஒருமுறை இன்ஹேலரை உறுதியாக அழுத்தவும். மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கவும். 10 வினாடிகள் அல்லது வசதியாக இருக்கும் வரை மூச்சை பிடித்து கொள்ளவும். உங்களால் மூச்சை அடக்க முடியவில்லை என்றால் மூச்சை உள்ளிழுத்து வெளியிடவும். போதுமான சுவாசம் எடுக்கப்படுகிறதா இல்லையா என்பது வால்வ் ஸ்பேசரில் உருவாகும் கிளிக் ஒலி மூலம் அறியப்படுகிறது. இன்ஹேலரை அழுத்திய பிறகு சுவாசிக்க குழந்தைகளுக்கு 5 முதல் 6 சுவாசங்களும், வயதான குழந்தைகள் அல்லது இளம் பருவத்தினருக்கு 1 நிமிடமும் சுவாசிக்க வேண்டும். பஃப் ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி 1 நிமிடம் இருக்க வேண்டும். மூச்சை மெதுவாக வெளியிடவும். ஸ்பேசரிலிருந்து இன்ஹேலரை வெளியெடுக்கவும். ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்து தேவைப்பட்டால் ஸ்டெப் 4 தொடங்கும் அனைத்து படிகளையும் மீண்டும் செய்யவும். இன்ஹேலர் மூடியை மாற்றவும். இன்ஹேலரை பயன்படுத்திய பின் வாயை கழுவவும். எப்பொழுது இன்ஹேலரை மாற்ற வேண்டும் என்பது எப்படி ஒருவருக்கு தெரியும்? 40 முறை இன்ஹேலர் மருந்து மீதம் இருக்கும் பொழுது மருந்து பச்சை நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறும். இன்ஹேலர் விரைவில் காலியாகிவிடும். அதை மாற்ற வேண்டி இருக்கும் என்பதை இது குறிக்கிறது. இப்பொழுது புதிய இன்ஹேலரை மாற்ற வேண்டும். மருந்தின் அளவு 0ஐ காட்டும் பொழுது அதில் மருந்து இருக்காது. ஸ்பேசரை எவ்வாறு சுத்தம் செய்து பராமரிப்பது? ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு முன்னும் பின்னும் வாய் வைக்கும் பகுதியை சுத்தமான துணி அல்லது வெதுவெதுப்பான நீரில் சுத்தம் செய்ய வேண்டும். ஸ்பேசரை வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். லேசான சோப்பு கரைப்பானை பயன்படுத்தி ஸ்பேசரை வெதுவெதுப்பான நீரில் கழுவவும். ஸ்பேசரை உலரவிடவும். துண்டு அல்லது காகிதத்தால் ஸ்பேசரை துடைக்கக்கூடாது. அது இரவு முழுவதும் காற்றில் உலர்த்தப்பட வேண்டும். ஸ்பேசரை
6 மாதம் முதல் 1 வருடத்திற்குள் மாற்ற வேண்டும். அதில் கீறல்கள் இருந்தால் அதற்கு முன்பே மாற்ற வேண்டும். இன்ஹேலரில் செய்ய வேண்டியவைகள் மற்றும் செய்யக்கூடாதவைகள். எம்டியை ஸ்பேசருடன் பயன்படுத்துதல். எம்டியை ஸ்பேசர் இல்லாமல் பயன்படுத்துதல். எம்டியை இறுக்கமாக சரியாக பொருத்துதல். ஸ்பேசரை இறுக்கமாக பொருத்தாதது. குலுக்கிய பின் இன்ஹேலரை பயன்படுத்துதல். குலுக்காமல் இன்ஹேலரை பயன்படுத்துதல். சுத்தமான காற்றில் உலர்ந்த ஸ்பேசரை பயன்படுத்துதல். துண்டு மற்றும் காகிதத்தால் ஸ்பேசரை சுத்தம் செய்தல். இறுதியாக, இன்ஹேலர் நுட்பத்தின் இந்த காணொளி காட்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என நம்புகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், சரியான இன்ஹேலரை பயன்படுத்தும் நுட்பம் நல்ல ஆஸ்துமா கட்டுப்பாட்டிற்கு முக்கியமாகும். இன்ஹேலர் சிகிச்சையை முறையாக பயன்படுத்தினால் நீங்களும் மற்றவர்களைப் போன்று இயல்பான வாழ்க்கை வாழ முடியும்.